Okay friends, இப்போ நம்ம Kashmiri famous popular dum aloo recipe தான் பண்ண போறோம். So dum alooக்கு யூசுவலா baby potato யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட இன்னைக்கு baby potato இல்ல. அதனால நான் பெரிய பொட்டேட்டோவை பீல் பண்ணிட்டு பெரிய பெரிய கியூப் மாதிரி கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் பேபி பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா பேபி பொட்டேட்டோவை உப்பு தண்ணியில் நல்லா வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் தொலியை உரிச்சிட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பேபி பொட்டேட்டோ. ஸோ நான் இன்றைக்கி ரெகுலர் பொட்டேட்டோவில் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஆயில் வந்து நல்லா ஹாட் ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து பொட்டேட்டோவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோஸ் வந்து ஃப்ரை ஆகிற டைமில் இதில் வந்து ஒரு 3/4 கப்பு தயிர் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சுக்கு பொடி அது ஒரு 1/2 டீஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இது வந்து அந்த தயிர் வந்து நம்ம அடுப்பில் போட்டோன்னே பிரியாமல் இருக்கிறதுக்கு வேண்டி. ஸோ இதை நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட தம் ஆலு மசாலா. ஓகே, ஸோ நம்மளோட பொட்டேட்டோஸ் வந்து நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆயாச்சு. இதை வடிகட்டி எடுத்துருவோம். ஸோ இப்போ இதே பேனில் நான் எல்லா எண்ணெயுமே வடிகட்டிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 பே லீஃப், 1 கருப்பு ஏலக்காய், 1 கிராம்பு, இதில் வந்து 1 பீஸ் பட்டை, 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பரும், 1 டீஸ்பூன் ஜீரகம். ஸோ ஸ்பைசஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆயாச்சு. இப்போ இதில் 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள், பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. அவங்க ஆனியன் ஆட் பண்ண மாட்டாங்க, பட் எனக்கு வந்து ஆனியனும் ஆட் பண்ண பிடிக்கும், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ண பிடிக்கும். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடுங்க. நம்ம ஆனியன் பாருங்கள் நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆகி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல அந்த தயிர், கொஞ்சம் புளிப்பான தயிர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ணல, அதனால் தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு கொடுக்கணும். ஸோ தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வர்ற மாதிரி வந்துடுச்சுல்ல, 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அந்த தயிர் போட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணி, அந்த பவுல்லே தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் போல். ஸோ நம்மளோட கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் தேவைக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பொட்டேட்டோ போட்டோன்னே பொட்டேட்டோ வந்து அப்படி தண்ணியை உறிஞ்சிரும், அதனால அதுக்கு தக்கன கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ பேபி பொட்டேட்டோஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பேபி பொட்டேட்டோ மட்டும் இருந்திருந்ததுன்னா இன்னும் வெயிட்டாக இருந்திருக்கும். ஸோ செம்மையாக இருந்திருக்கும் பேபி பொட்டேட்டோ போட்டிருந்தா. ஸோ டைட் ஃபிட்டிங் லிட்டாக இருக்கட்டும். நல்லா டைட்டாக லிட்டை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம அந்த தம் ஃப்ளேவர் கொண்டு வர்றதுக்கு வந்து ஒரு ட்ரிக்கு பண்ணுவோம். அது வந்து இது ரெடி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஒரு ஸ்டெப், அது வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ இது 10 நிமிஷம் இருந்தோடனே காணிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம தம் ஆலு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு ஸ்டெப் ஃபர்தர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து இதை ஸ்மோக் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு கறியை தீயில் வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா வந்து தீ பிடிக்கட்டும், நல்லா ரெட் ஹாட் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். இந்த டெக்னிக் நீங்கள் வந்து தம் ஆலுக்குன்னு இல்லை, எந்த தந்தூரி, சிக்கன் டிக்கா மசாலா, பன்னீர் டிக்கா, எந்த ஸ்மோக்கி டிஷ்ஷுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன வச்சுருக்கேன்னா ஒரு அலுமினியம் ஃபாயிலில் சின்ன கப்பு மாதிரி செஞ்சுருக்கேன். அதை வந்து நம்ம கிரேவிக்கு சென்டரில் வச்சுட்டு நம்ம இங்கே கோல் வந்து இது பண்ணியிருக்கோம்ல, அந்த கோலை வந்து நம்ம அந்த பவுலில் போட்டுடலாம், அந்த சின்ன கப்பில். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய்யை வந்து அந்த கறியில் போட்டுட்டு ஸ்மோக் வருது இப்போ டக்குன்னு மூடி வச்சுருங்க. ஒரு டைட் ஃபிட்டிங் லெட்டு வச்சு மூடி அந்த ஸ்மோக் வெளியே போகாத மாதிரி மூடி ஒரு 2 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வச்சிங்கன்னா லைட் ஸ்மோக்கியாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஹெவி ஸ்மோக்கியாக இருக்கும். ஓகே,
ஸோ இந்த டெக்னிக் தான் வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணணும், அந்த தந்தூரி ஃப்ளேவர் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி, நெய்க்கு முன்னாடி அந்த கங்கில் வந்து நீங்கள் என்ன ஃப்ளேவரிங் வேணாலும் போட்டுக்கலாம். ஏலக்காவோ கிராம்போ எது வேணாலும் போட்டால் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து அந்த கறியில் தூக்கலாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது ஸ்மோக் ஆகி முடித்தோன்னே காணிக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருந்தால் பிடிக்காது. நான் மேக்ஸிமம் ஒரு 2-3 மினிட்ஸ் ஸ்மோக் பண்ணுவேன். இப்போ எடுத்துடலாம். சரிங்க பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த பவுலை கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம். நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காஷ்மீரி தம் ஆலு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த தம் ஆலுவெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டில் பண்ணும்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரலன்னு நினைப்பீங்க. அதோட இம்பார்ட்டன்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் இது தான். ஸோ நீங்கள் ஒரு தடவை ஸ்மோக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிடும். ஓகே, ஸோ நம்மளோட தம் ஆலு ரெடி.